Hi hello and welcome back to Chuchu School of Learning. Today we are going to discuss about a beautiful topic in the regime of psychology and personal growth. But before that, if you haven't subscribed our channel, make sure you subscribe. We discuss today's topic with a beautiful story. ஒரு பையன் வந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டுருக்கான். அந்த டெஸ்டினேஷனை நோக்கி போகிற வழியில் வந்து ஒரு ஸ்மெல் வந்து அவனை சரௌண்ட் பண்ணியிருக்கு. அது ரொம்ப பேடாக ஆக்வர்டாக வந்து அவனுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அந்த இடத்த விட்டு அவன் தாண்டணும்னு சொல்லிட்டு அவனோட பைக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி போகிறான். கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கப்புறமும் வந்து அந்த ஸ்மெல் வந்து திரும்ப அவனை சரௌண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்மெல் வந்து அவன்கிட்டேருந்தோ வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனோட ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான், அவனோட க்ளவுஸை ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இருந்தாலும் வந்து அவன்கிட்ட வரலன்னு தெரிஞ்சக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் மட்டும் இங்கேருந்தோ வருது. சரி, இந்த ஏரியா விட்டு கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிராஸ் பண்ணுறான். ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனதுக்கப்புறமும் வந்து அந்த ஸ்மெல் வந்து அவனை சரௌண்ட் பண்ணியே இருக்குது. அதுக்கப்புறம் அவன் பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு அவன் பைக்கெலாம் செக் பண்ணி பார்க்குறான். அவன் செக் பண்ணும்போது தான் அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணான், அந்த பைக்லேருந்தும் உடம்புலேருந்தும் வந்து அந்த ஸ்மெல் வரல. அப்போ தான் வந்து ஒரு கார்பேஜ் ட்ரக் வந்து கிராஸ் ஆகி போகுது. த சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ் இன் அவர் லைஃப். We all think that something happening to us, it's because of ourselves, but sometimes it's about the environment. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து ஏதாவது நடக்குது அப்படின்னா நமக்குள்ளே தான் அது நடக்குது அப்படின்னு நினைப்போம். பட் நிறைய விஷயம் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்லேருந்து தான் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். வந்து நம்ம ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் வச்சுருந்தாலும் அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்க சின்ன சின்ன அன்வான்ட் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்பை வந்து பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் வந்து டீக்ளட்டரிங் யுவர் என்வாயன்மெண்ட் இஸ் ஸோ மச் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் டீக்ளட்டரிங் யுவர் என்வாயன்மெண்ட்? இன் சைக்காலஜி we call it as removing what we don't want in our environment. It can be people, it can be some properties in your environment, or it can be things that you are having in your environment. ஸோ உங்கள் என்வாயன்மெண்ட்டில் உங்களுக்கு தேவை இல்லாத ஒரு விஷயத்தை, அது வந்து பீப்புளாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அது வேணான்றதை வந்து வேறு ஒருத்தர் கொடுக்குறதோ இல்லை தூக்கி போடுறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் வந்து டீக்ளட்டரிங் யுவர் என்வாயன்மெண்ட் அப்படின்னு வந்து சைக்காலஜியில் சொல்கிறோம். ஸோ டீக்ளட்டரிங் யுவர் என்வாயன்மெண்ட் பண்ணுறதுனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி வந்து கம்மியாகும், உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகிறதுனால உங்கள் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்கள் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் தாண்டி ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப பியூராக பாசிட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டடி வந்து ஒன்று அட்ரஸ் பண்ணுறாங்க. ஒரு டீக்ளட்டர் பண்ண ஒரு என்வாயன்மெண்ட்டில் தூங்குறது எப்படி இருக்குது, ஒரு க்ளம்ஸியான என்வாயன்மெண்ட்டில் தூங்குறது எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இந்த க்ளம்ஸியான என்வாயன்மெண்ட்டில் வந்து ஸ்லீப்போட குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. வர ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து ஸ்டடீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ decluttering your environment is equally decluttering your mind. So start decluttering from today. This is Chuchu School of Learning. Thank you for listening.